ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 13 நவம்பர் 2025. பாபா சொல்றாரு, जैसे एक सेकेंड में स्विच ऑन और ऑफ किया जाता है, ऐसे ही एक सेकेंड में शरीर का आधार लिया और एक सेकेंड में शरीर से परे अशरीरी स्थिति में स्थित हो गए. நம்ம ஒரு ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம், அங்கே ஒரே இருட்டு. நம்ம என்ன பண்ணுவோமா, ஒரு ஸ்விட்சை ஆன் பண்ணுவோம், அப்படியே வெளிச்சம் வருது, லைட் எரியுதான். அங்கே வேலை முடிஞ்சது, அங்கேருந்து கிளம்புறோம், ஸ்விட்சை ஆஃப் பண்ணுறோம், லைட்டு போயிடுச்சு, மறுபடியும் அந்த ரூம் இருட்டாகுது. தேவை என்றால் உபயோகப்படுத்துகிறேன், வேண்டாம் என்றால் அதிலிருந்து விடுபட்டு அதை நான் உபயோகப்படுத்துவது இல்லை. அப்போ அதே போல் அந்த அந்த ஸ்விட்சை ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறதுல என்ன, கரண்ட் வருது, சக்தியை யூஸ் பண்ணுறோம், வேலை முடிஞ்சது ஆஃப் பண்ணுறோம், அதில் டிஸ்கனெக்ட் ஆகிடுறோம். அதே போன்று நான் ஆத்மா இந்த சரீரத்துக்குள்ளே வர்றேன், இந்த காரியங்களை செய்யறேன், ஸ்விட்ச் ஆனில் இருக்கான். ஸோ பாபா இப்போ கேட்குறாரு, உங்கள் ஸ்விட்சு 24 மணி நேரம் ஆன்லேயே இருக்குதா, இடையில ஆஃப் பண்ணுறீங்களா இல்லையா? அந்த லைட் அந்த ரூமில் இல்லவே இல்லை, அது பாட்டு எரிஞ்சிட்டே இருக்குன்னா எவ்வளோ கரண்ட் செலவாகுது, எரியுது இல்லையா? அப்போ இந்த ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி பாபா புரியுது, சாட்சி நிலை, சாட்சி நிலை இடையிடையே நீங்கள் பயிற்சி பண்ணாதான் அங்கேருந்து சக்தியை நீங்கள் வாங்க முடியும். அதுதான் விதின்னு நமக்கு தெளிவாக சொல்லிட்டார். அப்போது முழு நாளும் நீங்கள் இதில் இருந்தீங்கன்னா அங்கேருந்து சக்தியை எப்படி வாங்குவீங்க? எனவே எப்படி இந்த சுவிட்சை ஆன் ஆஃப் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், அது போல் சரீரத்தில் வர்றதோ அல்லது சரீரத்தினுடைய வேலை முடிஞ்சு அதுலேருந்து விடுபடுறதோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும். आवश्यकता हुई तो शरीर रूपी वस्त्र धारण किया, आवश्यकता न हुई तो शरीर से अलग हो गए. தேவை ஏற்பட்டால் இந்த சரீரம் எனக்கூடிய ஆடை அணிந்து கொள்கிறேன், இல்லை என்றால் நான் நானாக இருக்கிறேன், நான் அசரீரியாக ஆகிவிடுகின்றேன். ये प्रैक्टिस करनी है, इसी को ही कर्मातीत अवस्था कहा जाता है. எனவே பாபா புரிய வைக்கிறார், இந்த பயிற்சி பண்ணுங்க, இது கண்டிப்பாக பண்ணணும், இதைத்தான் கர்மாதீத் நிலை என்று சொல்லப்படுகிறது. ஸோ கர்மாதீத் நிலை அப்படின்னா வேணும்னும் போது சரீரத்தில் வந்துக்கிறோம், வேணான்னும் போது சரீரத்திலேருந்து விடுபடுறோம். அதாவது அந்த கர்மமோ அல்லது அதை செய்வதற்கான இந்த கருவிகள், இந்த கர்ம இந்திரியங்களோ அல்லது தேகமோ அல்லது தேக உணர்வோ எதுவுமே எனக்கு கீழே இருக்கக்கூடாது, ஆத்மா நான் மாலிக், நான் ராஜாவாக இருக்கேன், அதுதான் கர்மாதீத் நிலை. ஸோ இதுக்காக சரீரம் இன்னைக்கு நமக்கு என்ன ஒரு உதாரணம் பாபா புரிய வைக்கிறார், சரீரம் எனக்குடைய ட்ரெஸ்ஸு, வேணும்னா இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க, இல்லை வேணான்னா அசரீரி ஆகிடுங்க. ஓகேவா? வேணும்னா இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க, இல்லை வேணான்னா இந்த சரீரத்துலேருந்து விடுபட்டு இந்த ஆடையிலேருந்து விடுபட்ட அசரீரியாக ஆகிடுங்க. இதுதான் பாபா நமக்கு இன்னைக்கு சொல்லக்கூடிய உதாரணம் மற்றும் பயிற்சி. நல்லது. ஓம் சாந்தி.